அருமை அண்ணன் மாமன்னனுக்கு துணையாக இருக்கின்ற சிறந்த பாடகர். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தனை செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. அதாவது மேடையில் நிற்கிற எங்கள் அண்ணன், என் அன்பு சகோதரன் எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், அது கிடக்குது, அது வருங்க. இன்னைக்கு அதாவது உண்மையிலே என்னங்க எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்க, ஒரே ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியுது தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல. இல்லை எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா பூரா. அருமையான நிகழ்ச்சிங்க. பகலை இரவாக்கிட்டான் பாருங்க, இரவை பழவாக்குறான் கடவுள். எல்லாரும் எவ்வளவு சந்தோஷம் கூலியா உட்கார வச்சுருக்கான் பாருங்க. இன்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர். 100க்கு 100 உண்மை, இதுக்கு மாற்ற கருத்தே இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். இல்ல ஆமா ஆமா. என்ன 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 இப்படி இப்படி அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி அதை பற்றி பேசிக்கிறேன் நான். இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேத்த பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் அப்படி பேசிக்கிறீங்க? இல்ல நீங்க பண்ணது அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு பெருமையா இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்துருக்கேன். உதய சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா, சாதாரண மனிதன் இல்லையாரு. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதயநிதி சாருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோடனே அவருடைய உருவம், அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. இந்த சினிமா பாணியை அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்ப அது மாமன்னனோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு அளவுக்கு அவர் இன்னைக்கு அழகாக போயிருக்காரு. ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா, கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்கள், கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கை பாருங்கள். அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அதுக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்கா பாருங்க, அது ஒன்று தான். இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர்